இல்ல கண்டிப்பாக விரைவில் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திக்க இருக்கிறார். அதற்கான திட்டங்கள், அதற்கான எப்ப சந்திப்பார் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவரும். தேர்தல் அறிக்கையினாலே திமுக தேர்தல் இதான் ஹீரோன்னு சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய கட்சியோட ஹீரோவோட கட்சியோட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும்? திமுகவோட தேர்தல் அறிக்கை ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அது எப்படி இருந்தது? ஜீரோவா தான் இருக்கு. எத்தனை தேர்தல் அறிக்கையை அவங்க வாக்குறுதியில எத்தனை இது வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க? அது நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு ஒரு புக்கே போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. தேர்தல் நேரம் குழு அமைச்சிருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க பிரச்சனைகளா சேகரிக்க முடியுமா? இல்ல, ஏற்கனவே எங்கள் மாவட்ட செயலாளர்களிடம் இந்த பணியை ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அவங்க ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்க அங்க போய் மண்டலம் வாரியா போய் அவங்ககிட்ட இருந்து நாங்க கன்சாலிடேட் பண்ணுவோம், கேட்டு தெரிஞ்சுப்போம். இதை தவிர ஒரு வெப்சைட், ஆன்லைன்லயும் ஒரு வெப்சைட் நாங்க தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு, வெப்சைட்டும் லான்ச் பண்ண போறோம். அது மூலியமாகவும் பொதுமக்கள் அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களோட என்ன எதிர்பார்ப்புகளை கண்டிப்பா சொல்ல முடியும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இருக்கும் ஒரு வளர்ச்சியின் பாதையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு சொல்லத்தக்க ஒரு தேர்தல் அறிக்கையாக இது இருக்கும். தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலகட்டம் தான் இருக்குது. இன்னும் ஒரு மாசத்துக்கு மேலாச்சு தலைவர் களத்துக்கு இன்னும் நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது, நிறைய மக்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. அதுக்கிடையில இந்த சென்சார் போர்டு பிரச்சனை, சிபிஐ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களை முடக்கிறதுக்கான வேலையா பாக்குறீங்களா? எப்படி இதை தாவேக எடுத்துக்குது? இந்த ஜனநாயக இஷ்யூ இப்ப இன்னைக்கு கூட ஹைகோர்ட்ல ஹியரிங் நடந்துட்டு இருக்கு, சப்ஜுடிஸா இருக்கு. சோ அதை பத்தி நான் இப்ப பேச விரும்புறேன்.